ஒரு நடிகனுக்கு டிவோட்டியா இருந்துட்டு அவங்க வந்து ஜனநாயகனை சொல்ல விரும்பல, அவங்க அந்த மாயில தான் இருக்காங்க. ஏன்னா சமூக வலைதளங்கள் ஃபுல்லா தியேட்டர் கட் அவுட், டிக்கெட் கிடைச்சிருச்சு, டிக்கெட் ரேட் எவ்வளோ, பாலாபிஷேகம், நான் இவ்வளோ பெரிய ஃபிளெக்ஸ் வச்சிருக்கேன், நான் இவ்வளோ பெரிய கட் அவுட் வச்சிருக்கேன். யாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இது லைஃப்ல எவ்வளவு முக்கியமான விஷயம், இதை பத்தின ஒரு புரிதலே இல்லாத மாதிரி ஓடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அவங்களுக்கு இப்ப புரியாது ப்ரோ. ஒரு நாள் வந்து அவங்க அடையாளத்தை எல்லாத்தையும் எழுந்து நிற்பாங்க. அவங்க அது வந்து அவங்களுக்கு வெளியே ஒருத்தன் எவனோ ஒருத்தன் தானே, நம்ம அவன் தானே செருப்பால் அடையிற. டெல்லியில ஒருத்தன் செருப்பால் அடி வாங்குறான், எவனோ ஒருத்தன் வாங்குறான். ஏதான் அவங்க வீட்டுல ஒருத்தன் நடக்கும்போதோ அவங்களுக்கு ஒருத்தன் நடக்கும்போதோ அல்ல அவங்களுக்கே நடக்கும்போதோ அவங்களுக்கு தெரியும், புரிய வரும். ஸோ அவங்களுக்கு இப்ப புரியாது. அவங்க பையனும் வளர்ந்து வந்து இந்த ஜனநாயகனை ஃபாலோ பண்றாங்கல்ல, ஜனநாயகனை ஃபாலோ பண்றாங்களா, அவங்க பையனும் அவங்க பொண்ணு வளர்ந்து வந்து அப்பா அம்மா எனக்கு இந்த மாதிரி படிக்கணும், எனக்கு டாக்டர் படிக்கணும், எனக்கு படிக்க முடியல, நீட்டு இது பண்ணி கொடுங்க. அப்போ வந்து வசதி இருக்காது அவங்களுக்கு. வசதி ஒரு சில பேருக்கு அவங்க சாதிக்கலாம், ஒரு சில பேருக்கு இல்லாமலே போகலாம், எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலை இருந்துடாதுல. அப்போ அவங்களுக்கு தெரிய வரும்